வணக்கம் சார். வணக்கம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ சீனாவில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை படித்தேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நம்ம ஊருக்கு அது ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? மருந்துன்னு இல்லைங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கணையத்தில் இருக்கிற அணுக்கள் அது டேமேஜ் ஆகிறதுனால தான் நீரிழிவு நோய் வருது. அது இன்னும் டியூரேஷன் அதிகமாக ஆக இன்னும் டேமேஜ் ஆகிட்டே போகும். அதை நிறுத்துறதுக்கு இதுவரையிலும் ஒன்றும் புது ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கல. பாஸ்டன் சிட்டியில் அமெரிக்காவில் 10-15 வருஷமாகவே இதில் ரிசர்ச் நடந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கெட்டுப்போன செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது அணுக்கள், பீட்டா செல்ஸ், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது, அதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாஸ்டனில் ஏற்கனவே 2-3 கேஸ் க்யூர் ஆன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் வந்துடுது. அதனால அவங்க அது பெரிய நியூஸ் மாதிரி சொல்லலை. அப்பப்போ வரும் பேப்பரில். சைனாவில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க இந்த பீட்டா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற ஒருத்தருக்கு 2ஆம் வகையான நீரிழிவு நோய் அதில் கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த 2ஆம் வகையான நீரிழிவு நோய்க்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக என்ன 1ஆம் வகை 2ஆம் வகை அப்படின்னா என்ன? டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன? டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வரும், அடல்ட்ஸ்க்கும் வரலாம். அதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா செல்ஸ், பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல், இந்த அணுக்கள் 0% தான் இருக்கும். எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். 100க்கு 100 டேமேஜ் ஆகிட்டு உடம்புல ஒரு சொட்டு இன்சுலின் கூட கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இன்சுலின் இன்ஜெக்ஷனாக போட்டால் தான், ஊசியாக போட்டால் தான் அவங்களுக்கு உயிரோடையே இருக்க முடியும். ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஊசி போட வேண்டியது இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் பம்பு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்துருக்கு. அதுதான் டைப் 1. 2ஆம் வகையானது பெரும்பாலும் அடல்ட்ஸ்க்கு தான் வரும். 30 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே வரும். அது வர முக்கிய காரணம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஒபேசிட்டி. வெயிட் அதிகமானால் அது நீரிழிவு நோயாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பீட்டா செல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் சரியாக வேலை செய்யலை. அப்போ அந்த கட்டத்தில் போய் ஏன் புது பீட்டா செல்ஸை உள்ளே வைக்கணும்? இருக்கிறதே நிறைய ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த இன்சுலினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு மருந்துகள், மெட்ஃபார்மின் ஒரு மருந்து இருக்குது, பழைய மருந்துகள்லாம் இருக்குது, இப்போ புது மருந்துகள் எல்லாம் கூட வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கிற அந்த லேட்டஸ்ட் மருந்தெல்லாம் வெயிட் ரிடக்ஷனுக்காக இருக்கிற ஊசிகள். வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டால் போதும். 2 கம்பெனி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காது. இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிச்சு. பட் இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. வந்துடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி இன்னொரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நாம ஒரு மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாவே அதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்படியான விஷயங்கள்லாம் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோமே. இந்த மருந்துகள் அந்த மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். அதனால தான் நாங்கள்லாம் ஃபீல்டில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும்போது முதல்ல அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் போயிட்டாங்க. ஒரு வருஷத்தில் எல்லாம் புல் அவுட் பண்ணுவாங்க. 1980s 90s 2000 2010 வரலாம் கூட சொல்லலாம். அப்பப்போ வரும் ஒரு ஒபேசிட்டிக்கு ட்ரக்குன்னு. 2 வருஷத்தில் ஐயோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பேன் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இது வேறு. இது பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா 10 கிலோ. இன்னொன்று அந்த பழைய மாத்திரைகள்லாம் ஒபேசிட்டி ஒரு 2 கிலோ குறையும், அவ்வளோதான். அந்த 2 கிலோவாக எதுக்கு மருந்து, நம்மளே குறைச்சிக்கலாம், அது மாதிரி இருக்கும். இப்போது உடல் பருமன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்போது அது குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னெல்லாம் என்ன சொல்லுவோன்னா, அவன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்றான், உடற்பயிற்சியே இல்லை, சும்மா சாப்பிட்றான், அதனால தான் அந்த மாதிரி ஏறி இருக்கு. அது ஒரே ஒரு காரணம்தான். அது தவிர 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று பிரெயின்லேயே எப்பப்போ நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்களோ அது கூட்டிடும் வெயிட்டில். அதுக்கு ஒரு சென்டர் இருக்காங்க. அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. எப்பப்போ நம்ம வெயிட் குறைக்கிறோமோ கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணி உடனே பிரெயின்ல இருந்து அது கூட்டுறதுக்கு அதுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ்லாம் வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது நமக்கு. இப்போ ரொம்ப பிடிச்ச இது கிரேவிங் இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு பாதாம் ஹல்வா பிடிக்கலாம், அது பார்த்தா அப்புறம் நிறுத்த முடியாது. அது சாப்பிட்ற வரலும் நம்ம பிரெயின் அதை எப்படியாவது சாப்பிடணும் தான் கிரேவிங்னு சொல்கிறது இல்லையா? அது நம்ம கையில் இல்லை, அது பிரெயினில் தான் இருக்குது. இது ரெண்டும் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம என்ன பிளேட்டில் போடுறோமோ, எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, அதுதான் நம்ம கையில் இருக்குது. இது ரெண்டும் இந்த புது மருந்துகள்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ்னால் அது சைக்கலாஜிக்கல்னு சொல்லலாம். ஈவன் எலிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த எலி தொடாது, அது சாப்பிட்ற டைமில் தான் சாப்பிடும்.
நடுவுல எல்லாம் ஏதோ கொஞ்சம் வச்சு கொடுத்தா சாப்பிடாது. அந்த மாதிரி ஒரு புது பவர் இந்த இந்த நீங்க மருந்துகளுக்கு சொல்ற இருக்கு. இப்ப இந்த புது மருந்து, அதாவது வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய புது மருந்து அப்படிங்கிறது வந்து வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன். நம்ம யூஸ்வலா இன்சுலின்லாம் போடுற மாதிரி தானாவே போட்டுக்கலாம். ஓகே. இந்த அது வீக்லி அது வந்து வாரத்துக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வெயிட் குறையுதாம்? ஒரு ஒரு மாசத்துக்குன்னு பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு 4-5 மாசம் போட்டா மினிமம் ஒரு 10 கிலோ குறைக்கிறதுக்கு சான்ஸ் ஒரு இருக்கு. 5 மாசத்துல 10 கிலோ. 10 கிலோ, ஒரு 2 கிலோ எவ்ரி மந்த் குறையும். ஆ. ஒரு 10 கிலோ 15 கிலோ வரலாம் குறையலாம். அதுக்கப்புறம் அது நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா வெயிட் அப்படியே நிற்கும். Okay. அதுக்கப்புறம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கலாமா? சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கலாம், சர்க்கரை நோயாளிகள் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் வந்தது. அப்புறம் சர்க்கரை இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா நிறைய உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நீரிழிவும் இருக்காது, அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் நல்லா கண்ட்ரோல் வருது. இது வந்து லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாம் வந்து இப்போ ஒரு 6 மாசம் எடுத்துட்டு விட்டுடலாம், அப்புறம் லைஃப் லாங் அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னா அப்போ ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். அந்த மாதிரி இல்லை. இது போடுற வரம் நல்லா இருக்கும். நீங்க நிறுத்திட்டீங்கன்னா மெதுவா எஃபெக்ட் போய் 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 வந்துடும். ஆனா அதுல கூட பண்ணியிருக்கிற ஸ்டடீஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாதி தான் திரும்பி வருது. சப்போஸ் 15 கிலோ போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்புறம் நீங்க நிறுத்திடுறீங்க. இல்ல இப்ப 15 கிலோவும் திரும்பி வராது, 7 கிலோ திரும்பி வரும். இதுல ஒரு டவுட். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 5 மாசத்துல 10 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கப்புறம் 6வது மாசத்துல இருந்தும் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும், அது மெயின்டைன் ஆகும். அந்த 10 கிலோ குறைஞ்சதுங்கிறது ஃபர்ஸ்ட் குறையிறது மட்டும் தான். ஆமா. ஓகே ஓகே. இல்ல பட் அது எப்படின்னா அதுல ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 20 கிலோ இருக்கு குறையறதுக்குன்னா அது 15-20 கிலோ வரலாம் குறையும். உங்க வெயிட்டுக்கு 10 கிலோ தான் குறையணும்னு இருந்ததுன்னா 10 கிலோ தான் குறையும். அது ஆட்டோமேட்டிக்கா அது பாத்துருது. சப்போஸ் நீங்க 200 கிலோ ஆளுன்னா 30 கிலோ கூட குறையலாம். நீங்க ஏற்கனவே 70 கிலோ தான், 30 கிலோ போயிடுச்சுன்னா நீங்க 40 கிலோ ஆயிடுவீங்க. ரொம்ப அது மாதிரி வராது, பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு தேவையான வெயிட் லாஸ் அதுல வரும். நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா அது நல்லா மெயின்டைன் ஆயிட்டே போகும். பட் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப ஏறிடும். நிறுத்தினா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். ஒரு வருஷத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் உங்க பழைய வெயிட்டுக்கு வந்துடும். பட் இப்ப நிறைய பேர் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா டாக்டர். இது ஒரு மாசம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரும். தட் மீன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மாசத்துக்கு 20,000 ஒரு நபர். 5,000 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன். 4 இன்ஜெக்ஷன் போட்டா 20,000 ரூபாய். இப்போ நீங்க இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வழக்கமா உங்ககிட்ட வந்தா ஒரு மெடிசனை கொடுத்துட்டு நீங்க வந்து கம்பல்சரியா பண்ணக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நடங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அனுப்புவீங்க, வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம் இது. இப்போ இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம அது எதுவுமே பண்ண வேண்டியது கேட்பீங்கன்னு தெரியும். இது எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்பதான் மருந்து வந்துருச்சு, நான் ஒரு 2 பிரியாணி சாப்பிடுறேன், வாரத்துக்கு ஒரு 4 பிரியாணினே வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸசைஸே பண்ண வேண்டியது இல்லையா? இல்ல அது டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு மேலதான் மருந்து எப்பவுமே. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் இது வெயிட் குறைக்கும், அப்புறம் இப்போ ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும், கிட்னியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், வெயிட் குறையும், இந்த பிளட் ப்ரெஷர் பிபி கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி 3-4 அட்வான்டேஜ் இருக்கு. வாக்கிங்னால பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. முட்டிக்கு நல்லது, பேக்குக்கு நல்லது, தூக்கம் வரும், பசி எடுக்கும், சோ மெனி திங்ஸ் ஆர் குட். ஸோ வாக்கிங்கும் டயட்டிங்கும் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அதுல முடியாததுதான் மருந்து. நம்ம சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து இப்போ 4 கிலோ தான் எக்ஸஸா இருக்கு, அவருக்கு போய் இந்த இன்ஜெக்ஷன்ல போட வேண்டியதே இல்லை, டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் 30 கிலோ 40 கிலோ இருக்குன்னா சான்ஸே கிடையாது. டயட் அண்ட் எக்ஸசைஸில் 30 கிலோ குறைச்சிடலான்னா, அப்படி யாராவது சாப்பிடாம பட்னி இருந்து அப்படி குறைச்சாங்கன்னா 3 மாசத்துல மறுபடியும் வந்துடும். பிகாஸ் இந்த பிரெயின்ல ஏத்துறதுக்கு எப்பவுமே ஒரு இது இருக்குது. அதனால இத்தனை வருஷமா வெயிட் ஒபேசிட்டி குறையவே இல்லையே, கூட்டிட்டு தானே போகுது. எல்லாருக்கும் தெரியும் வெயிட் குறைக்கணும்னு. எத்தனை பேர் வெயிட் குறைக்கிறாங்க? அங்க இந்த மெடிசன் வந்து நல்லா எஃபெக்ட். சைனாவுல, அமெரிக்காவுல இப்படி எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு அட்வான்ஸ்டான மருந்துகள்னா என்ன இருக்கு? இந்த குரூப் 1 இருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப மாத்திரைகள், வேற குரூப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மெடிசன்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வராது, இந்த ஹார்ட் பம்பிங் எல்லாம் குறையும் இல்லையா? இது எப்படி இந்த நாங்க சக்கரவியாதி பண்ற அந்த ட்ரையல்ஸ்லயே அந்த மாதிரி வந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப கார்டியாலஜிஸ்ட் வந்து அதை எடுத்துட்டாங்க, இருதய ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துட்டு இது எங்க மருந்து, ஹார்ட் ஃபெயிலியர் மருந்து, டயபெட்டிக் மருந்தே இல்லை சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கிட்னி ஃபெயிலியர் வராம தடுக்குது. அப்ப கிட்னி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் சுகர் பேஷண்ட் மாத்திரம் கொடுக்கணும், கிட்னி ட்ரக் இதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த லிவர்ல ஃபேட் வரும் இல்லையா,
அந்த ஃபேட்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க கேஸ்ட்ரென்ட்ராலஜி இது எங்கே மருந்து? ஸோ கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாருமே இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த மருந்தெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி புது புது மருந்துகள் பல பெனிஃபிட்ஸ், ஜஸ்ட் சுகரை குறைக்கிறது இல்லை, பல பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் வருது. இப்போ இன்னும் ஃபியூச்சரில் வருதுன்னா இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வர்றதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு உங்கள் பாடிக்கு எந்த டயட் பெஸ்ட்டு, உங்கள் பாடிக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பெஸ்ட்டு, நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணால் நல்லதா இல்லை ஜாகிங் போனால் நல்லதா, இதெல்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னொரு ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஓ நீங்களா, அப்போ நீங்கள் இந்த குரூப்பு, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த டயட் எடுத்துக்கணும், இந்த மருந்து எடுத்துக்கணும், இவருக்கு இந்த மருந்து எடுத்துக்கணும், நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யணும், நீங்கள் இந்த டயட் எடுத்துக்கணும். அதுதான் ப்ரிசிஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறேன். அது இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. டயட்டை பற்றியும் எக்ஸசைஸ் பற்றியும் பேசணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஒரு 3 months ஆவரேஜ் ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லி சொல்றீங்க, HbA1c இது எடுக்க சொல்லி சொல்றீங்க இல்லையா? அது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5.5 அப்படின்னு ஒரு அளவு வச்சிருந்தாங்க. இப்போ இது 6ன்றாங்க, 6.5ன்றாங்க. எந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து சர்க்கரை வியாதிக்கான ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நீங்க கரெக்டா சொன்னீங்க. 5.5 வரலும் நார்மல், ஒண்ணுமே கிடையாது. 5.6 to 6.4 வந்து ப்ரீ டயபெட்டிக், டயபெட்டிக்னு சொல்ல மாட்டோம். 6.5க்கு மேலே போனால் டயபெட்டிக், ஸோ நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம். பட் 6.5 டயக்னாஸ்டிக் இது இருந்தால் கூட ஒரு நீரிழிவு நோய் இருக்கிறவர் 7 வரலும் வச்சுட்டா போதும். அந்த 7% வரலும் இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. 7க்கு மேலே எவ்வளோ போதோ அவ்வளோ ரிஸ்க் ஜாஸ்தியாகுது. 8, 9, 10னா ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஏறும்போது ஒரு 25% சான்ஸ் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆனால் அதில் கூட இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. எல்லாருக்குமே 7ன்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. சப்போஸ் இப்போ ஒரு 80 வயசு தாத்தா வராரு, ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ புதுசாக சுகர் கூட கண்டுபிடிச்சிருக்கு, அவருக்கு 9 இருக்குது. இல்லை நீங்கள் 6.5க்கு கொண்டு வரணும்னு சொன்னால் லோ சுகர் ஏதாவது வந்துடுச்சுன்னா அவருக்கு அதுலேயே ஹார்ட் அட்டாக் ஏதாவது வரலாம். அதனால அவருக்கு இல்லைங்க நீங்கள் ஒரு 7.5, 8 இருந்தால் கூட பரவாயில்லைங்க உங்கள் ஏஜுக்குன்னு சொல்லிடும். இதே வந்து ஒரு 30 வயசு இளைஞர் ஒருத்தர் வர்றாரு, அவர் இப்போவே 7, 7.5 வச்சா அப்புறம் அவர் லைஃப்பில் கண்ட்ரோலே வராது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அதனால ரிஸ்க் ஒன்றும் கிடையாது, லோ சுகர் வர்ற ரிஸ்க்கோ. ஸோ அதனால் இண்டிவிஜுவலைஸ் பண்ணிவிட்டு இப்போ சோஷியல் மீடியாலாம் வருது 8 தான் இப்போ நார்மல், 9 தான் நார்மல், ஃபார்மா கம்பெனியெல்லாம் சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. 30 வருஷமா அதே தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். 7% தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை பார்த்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ரொம்ப லோவாக கொண்டாந்து அவருக்கு லோ சுகர் வரும்ன்றதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. கொரோனாவுக்கு பிறகு சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அந்த தடுப்பூசி ஏதாவது காரணமா? இல்லைன்னு இப்போதான் ஒரு ரிசர்ச்சில் முந்தா நேற்று பப்ளிஷ் ஆயிருக்கு, ஐசிஎம்ஆர்ல இருந்தும். அதுவும் ஹார்ட்டுக்கும் சுகருக்கும் அது தடுப்பூசினால கிடையாது. ஆனால் கோவிட்னாலேயே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பேங்க்ரியாஸை போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அந்த டைமில் வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் போகாமல் வீட்டிலலாம் உட்காந்து உடல் பருமன் அதிகமாகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பயத்தினாலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கோவிட்னால கண்டிப்பாக நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அது வேக்சினேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் கோவிட் வந்துட்டு வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு கூட கூடியிருக்கு. சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கும் ஹார்ட் அட்டாக்கு என்ன சம்பந்தம்? சர்க்கரை நோய்க்கும் சர்க்கரை நோய். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூட கூடிடும், பிளட் ப்ரெஷர் கூடிரும், சுகர் கூடிரும். இது மூணும் வந்து இந்த இரத்த குழாயில் வந்து அடப்பு ஏற்படுத்தும். ஸோ நம்ம இருதயம் எங்கே இருக்குதுன்னா அதுக்கு வந்து இரத்த குழாய் போயின்னு இருக்கும். அந்த இரத்த குழாயில் அடப்பு, நம்ம ஸ்மோக் பண்ணால் அடப்பு வந்துடும். அதே மாதிரி அதிர்ச்சி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால், டென்ஷன் இருந்தால் அது வந்துடும். அதுக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான காரணம் தான் நீரிழிவு நோய். அது குளுக்கோஸ் மாத்திரம் இல்லை, ஈவன் கொலஸ்ட்ரால், அது கூட குளுக்கோஸ் கூட வர்றக்கூடிய எல்லாம் வந்து அந்த பிளட்டே கொஞ்சம் திக்காயிடும். அதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது, நெஞ்சு நடக்கும்போது ஐயோ ஹார்ட்டாக இருக்குமா சொல்லி நின்றுடுறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நர்வ்ஸ் எஃபெக்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு சிம்டமே தெரியாது. இப்போ சும்மா சொல்லப்போனால் இப்போ நடந்து போகிறாங்க, ஒரு முள்ளு குத்துது காலில், மற்றவங்க உடனே காலை எடுத்துருவாங்க,
நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த காலுக்கு அடியில் அந்த சென்சேஷன் கம்மி, உணர்ச்சி கம்மியானதுனால நல்லா குத்தனா கூட தெரியாது. அப்புறம் போய் பார்த்தா ஆணி இருக்கும் காலில். ஐயோ தெரியவே இல்லையே, அவ்வளோ பிளட் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி ஹார்ட்டில் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா, அவங்க நடந்து போகும்போது ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா தெரியாமலே இருக்கும். ஆக்சுவலாக நடந்துருக்குங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலே வந்திருக்காங்க. வந்து சரிங்க நீங்கள் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேலே அனுப்பிச்சிட்டு, அவர் மேலே நடந்து கூட போயிருப்பார் 1 floor. அங்கே போயிட்டு இசிஜி எடுத்த உடனே அதில் ஹார்ட் அட்டாக். உடனே இசிஜி டெக்னீஷியன் ஓடி வருவாங்க. சார் ஹார்ட் அட்டாக் சார். போய் வந்தால் நல்லா உட்காந்துட்டு இருப்பார் அவர். இல்லைங்க உங்களுக்கு, எனக்கு என்ன, இல்லை எப்படி சொல்கிறது, ஹார்ட் அட்டாக் நல்லா உட்காந்துட்டு இருக்காரு. இல்லைங்க இசிஜியில் இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி சொல்லலாம். ஹார்ட் அட்டாக்கா? என்ன டாக்டர் சிரிக்க வைக்கிறீங்க, என்ன எனக்கு நான் பார்த்த ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது. இல்லைங்க ரியலாக இருக்குங்க, இன்னும் 2 டெஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணால் ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக். அப்போ தான் அவர் சொல்ல, என்னங்க நான் சும்மா வாக்குன்னு பண்ணேன், எனக்கு நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்க. இருக்குதுங்க சிம்டம்ஸ், நேற்று நடந்திருக்கலாம், இன்னைக்கு காலையில் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் நடந்து போகும்போது நடந்திருக்கலாம், வி டோன்ட் நோ வென், பட் அதில் கிளியராக காட்டுது. வேணா கார்டியாலஜிஸ்ட் கூப்பிட்டு பார்க்கலாம், அவங்களும் கன்ஃபார்ம் ஆமாவாங்க அது ஹார்ட் அட்டாக் தான். அவ்வளோ தூரத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகே சரி. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, பிபி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நான் பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் சொல்றதுபடி ஒரே மெடிசன் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் வந்துருச்சு. ஒரு மாத்திரை போதும், ஒரே ஒரு மாத்திரையில் இது 3 கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கு. அதை எடுத்துட்டா கண்டிப்பாக குறையும். வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த வர்ற வாய்ப்பு ரொம்ப குறைக்கிறதுக்கு நல்ல மெடிசன்ஸ் வந்திருக்கு. இந்த ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்களே. இப்ப சர்க்கரை வந்து அளவு அதிகமா இருக்குது, நான் மெடிசனே இல்லாம உணவுலயே குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய வருது மெசேஜ். அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது? ஏர்லி ஸ்டேஜஸ்ல நான் வந்து ஒரு ABCDEன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன், ஒரு மந்த்ரா மாதிரி. A HbA1c, அது வந்து இந்த 3 மாசம் கண்ட்ரோல் நீங்க சொன்னீங்க. இப்போ 7, 6 எல்லாம் சொன்னோம். 8 இருக்கிறவருக்கு ரொம்ப ஈஸி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது. அவருக்கு 12 இருந்ததுன்னா 13 இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. பி வெயிட், பாடி வெயிட். எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட்டை குறைச்சி நார்மல் கொண்டு வரலாம். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப லீனாக இருக்கீங்கன்னா என்னதான் குறைக்க போகிறீங்க நீங்கள், அப்போ ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் இருந்தால் நல்லது குறைக்கிறதுக்கு. சி பெப்டைட்னு சொல்லுவோம். உங்கள் இன்சுலின் செக்ரீஷன் எவ்வளோ இருக்குது உடம்புல, அது வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த டைப் 1 மாதிரி இன்சுலினே இல்லைன்னா எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டி டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ். சப்போஸ் கண்டுபிடிச்சு 1 இயருக்குள்ளே 2 இயர்ஸ்க்குள்ளேனா இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே 25 வருஷம் ஆகிப்போச்சு, என்ன ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க, எல்லா பீட்டா செல்ஸும் போச்சு. எந்தூசியாஸ்டிக் இண்டிவிஜுவல். நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும், ஏன்னா டயட் எல்லாம் பயங்கரமாக குறைக்கணும், எடை குறைக்கணும், அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும், வருஷத்துக்கு அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எஸ் இட் இஸ் பாசிபிள். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5% டு மேக்ஸிமம் 10% டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரிவர்சல் வந்து பாசிபிள். அப்படி பண்ணுறவங்க கூட 90% 3 மாதம் 6 மாதத்துல திரும்பி வந்துடுறாங்க. மறுபடியும் வெயிட் போட்டுருவாங்க, மறுபடியும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரும், ஏதாவது மேரேஜஸ் வரும், இது வரும், அது வரும். லைஃப்பில் சோ மெனி திங்ஸ், ஸ்ட்ரெஸ் வரும், ஜாப் அப்போ தான் கோவிட் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று வரும். ஸோ எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட். சுகர் அளவு ஏறத்துக்கு இறங்குறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு மிக முக்கியமான காரணமா? ரொம்ப முக்கியமான காரணம். அது நம்ம யூஸ்வலாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. ஒரு லேடி வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு பல வருஷம் முன்னாடி. அவங்க வரும்போதே சுகர் வந்து 600 700. ஏன்டா இந்த மாதிரி சுகர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அட்மிட்லாம் பண்ணிட்டு இன்சுலின்லாம் போட்டு பார்த்தேன், கண்ட்ரோலே ஆகலை. அப்புறம் வந்து சரிங்க நல்லா தான் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, சென்னை தானே, ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் வந்தாங்க, கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அப்படியே குறைஞ்சி 3ஆவது மாதம் எல்லாம் நார்மல் ஆகி போச்சு. மருந்தெல்லாம் நிறுத்திட்டேன், இன்சுலின் நிறுத்திட்டேன், எல்லாம் நிறுத்திட்டேன். அவங்க HbA1c 5.4 எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நான் டாக்டர் நான் 8 சாக்லேட் சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு. அப்படியா? அப்போ நீங்கள் வந்தீங்க 600 700 இருந்தது, நான் இன்சுலின் போட்டு ஒன்றுமே கண்ட்ரோல் ஆகல. இப்போ வந்து நீங்கள் 8 சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஒன்றுமே இல்லையா, நல்லா கண்ட்ரோல் இருக்குது, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டால், இல்லை டாக்டர் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஒரு அஃபேர் வச்சுருந்தார் இன்னொரு லேடி கூட, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால எனக்கு அந்த மாதிரி தூக்கமும் இல்லை ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, கல்கட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, திரும்பி என்கிட்டே வந்துட்டாரு, என் சுகர் போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம யோசனை கூட பண்ணி மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸினுடைய இது சொல்கிறேன், எப்படி டயபெட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, கண்ட்ரோலே வரல, இப்போ டயபெட்டிஸே போயிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போன உடனே. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் அது மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஹிஸ்ட்ரி எடுக்கணும்.
ஒருத்தருடைய சுகர் கண்ட்ரோல் வரலன்னா, ஏங்க தூங்குறீங்களா, கரெக்டாக இருக்கா, ஃபேமிலி லைஃப் எல்லாம் ஓகேயா, அப்படி இப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. வந்த உடனே மருந்து கூட்டு, இன்னொரு 10 யூனிட் போடு, இன்னொரு 4 இது போடு, இன்னொரு மாத்திரை ஆட் பண்ணு, அப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ரூட் காஸ் என்னன்னு பார்த்துட்டு வீல் ஹேவ் டு ட்ரீட். சரி, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நான் ஒரு டயட் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? டெய்லி என்ன எடுத்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே? என்னென்ன ஒரு ஜென்ரல் எடுத்துக்கலாம், என்னென்ன எடுத்துக்கக்கூடாது? ஒரு ஜென்ரல் பிரின்சிபிள்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ரைஸ் பேஸ்டு தான். இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றோம் உட்காரத்துக்கு ரைஸ், அரிசி போடுறோம், சாம்பார் போடுறோம், அப்புறம் ரைஸ் அண்ட் தென் ரசம் போடுறோம், அப்புறம் ரைஸ் அண்ட் கேர்டு போடுறோம். இப்படியே ரைஸ் மாதிரி போயிட்டே இருக்குது இல்லையா? அது என்ன ஆகுது, மாவு சத்து ரொம்ப அதிகமாகுது. அப்போ சுகர் கண்ட்ரோல்லே வர்றதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ பிளேட் கான்செப்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு தாலி இருக்குதுன்னா, பிளேட் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு பாதி வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டுருங்க, காய்கறிகள் நிறைய போட்டுருங்க. அதில் சுகரே ஏறாது, கேலரிஸும் இல்லை, மாவு சத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, சத்து இருக்குது. எந்த காய் வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த காய் வேணும், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஓகே ஓகே ஓகே. உருளைக்கிழங்கெல்லாம் வேண்டாம், மற்ற காய் எல்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து புரதம் சத்து தேவை இருக்குது, ப்ரோட்டீன். அது நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி. நான்வெஜ் இருந்தால் ரொம்ப ஈஸி, மீன் சாப்பிட்லாம், கோழி சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம். ரெட் மீட் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மட்டன் மட்டும் வேண்டாம், மட்டன் மாத்திரம் வேண்டாம். கோழி, ஃபிஷ்ஷு, இது மீன், அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம கொஞ்சம் ரைஸ், நமக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் அரிசி சாதம், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தி பிளேட் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும், எடை குறையும், எல்லாமே செய்யும். அந்த ரைஸை நீங்கள் குறைச்சாலே பெரிய விஷயம். வெஜிடபிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரூட் எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு, அதில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. தயிர் ரொம்ப நல்லதுன்றது இப்போது கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ தயிரை வந்து டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம மீலில். ஸோ ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டா போதும், டயட் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் இல்லை. இதை வந்து நீரிழிவு இருக்கிறவங்கள மாத்திரம்னு இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. சரி, சர்க்கரை நோயாளிகள் இந்தந்த விஷயத்தை, அதாவது இந்தந்த உணவை வந்து நிச்சயமாக தொடவே தொடாதீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ், இந்த டெசர்ட்டு, அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம், பிஸ்கெட்ஸு, அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் வந்து சுகர் மாத்திரம் இல்லை, அந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ப்ராசஸிங் பண்ணும்போது அதில் பல இது வந்து கலந்து போயிருக்கு. ஸோ இப்போது ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொன்னாலே ஒரு இது சாப்பிடக்கூடாதுன்னா அதிலே தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, கம்ப்ளீட்டாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம், அவாய்ட் பண்ணுறது நல்லது, அந்த மாதிரி சொல்லிட்டா பெட்டர். இது சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் அவர் அட்டென்ஷன் பூரா அதில் தான் போகும், இது எப்படி சாப்பிட்றதுன்னு தான் மெயினாக அது இருக்கும். ஸோ நல்லது இல்லாததை குறைச்சிக்குங்க, எது சாப்பிட்ணுமோ எஸ்பெஷலி காய்கறிகள்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் எல்லாரும் போய் ஜாகிங் பண்ணோம், மேரத்தான் ஓடணும்னா நடக்காது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 20 நிமிஷமா ஓகே, இல்லை 30 நிமிஷம் பண்ணுறீங்களா ஓகே, ஆனால் செய்யணும், அது ரெகுலராக செய்யணும். இந்த மாதிரி தான் நாங்கள். அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட முன்ன மாதிரி டயட் எழுதி கொடுக்கறது இல்லை. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்போம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்கள ஒரு பார்ட்னராக அதில் எடுத்துகிட்டு, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வில் ட்ரை டு கீப், அப்புறம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா எதில் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பண்ணினா அது கண்டிப்பாக இதாகிடும், சக்ஸஸ் ஆகிடும். நம்ம ஒரு ஷீட்டை கொண்டு போய் கொடுத்தா அது அங்கேயே வீட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க, தே வில் நாட் ஈவன் லுக் அட் இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்ஃபேக்ட் டயட்டுன்னே சொல்கிறது இல்லை, மீல் பிளானிங், மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி அப்படின்னு தான் சொல்கிறேன். ரைஸுக்கு பதிலாக சப்பாத்தியை மாற்றிக்கிட்டா சுகர் ஏறாதுன்னு சொல்லி சில பேர் இப்போ சப்பாத்தியாக சாப்பிட்றாங்களே, சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் வராதா? இல்லை, தட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா ராகி, சப்பாத்தி, ரைஸு எல்லாமே 70% மாவு சத்து இருக்குது, அளவு தான் முக்கியம். ரைஸ் நிறைய சாப்பிட்ற ஆள் ஒரு சப்பாத்தியில் அடங்கிடுச்சுன்னா ஓகே, பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சப்பாத்தியில் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்பாத்தி சாப்பிடுவார், கடைசியில் அது இன்னும் இதோட ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் எது எடுத்தாலும் அளவு தான் முக்கியம். பிரியாணி அதிகமாக சாப்பிட்றதுனால சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சுகர் மாத்திரம் இல்லை, கொலஸ்ட்ரால் கூட ஏறதுக்கு, ஆயில் தானே, இல்லை நெய் தானே. ஸோ அதனால பிரியாணி ரைஸ் மாத்திரம் இல்லை, அது கூட இருக்கிற மற்ற இதெல்லாம் இருக்குது, நெய் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரொம்ப ஹை கேலரி.
குறைக்கிறது நல்லது. மினிமம் எப்போவாவது ஒரு ஒகேஷனில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், டெய்லி எல்லாம் சாப்பிடக்கூடாது. டாக்டர் கடைசியாக இன்னும் ஒன்று, அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டா சுகர் கம்மி ஆகிடும், ஆவாரம்பூ டீ குடித்தா சுகர் கம்மி ஆகிடும், செம்பருத்தி பூ டீ குடித்தா சுகர் கம்மி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களில் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏதாவது சுகரை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? வெந்தயம் வந்து நம்ம ரிசர்ச் நிறைய நடந்திருக்கு, கண்டிப்பாக சுகரை குறைக்கும். அதுமாரி சில இந்த ஸ்பைசஸ் எல்லாம், சினமன், இது மாதிரி சில ஸ்பைசஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக சுகர் குறைக்கும்ன்றதை பற்றி டவுட்டே கிடையாது. மற்றதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப் தான், சும்மா அது இது சயின்டிஃபிக் பேஸே இருக்காது, ஸ்டடியே இருக்காது. எது எடுத்தாலும் அது ஒரு ஃபுட் ஸ்டஃப்பாக இருந்தால், மருந்து இல்லாமல் நம்ம ஒரு ஃபுட் ஸ்டஃப் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா என்னால் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, செக்கப் பண்ண வேண்டியதில்லை, மருந்து தேவையில்லை, அங்கே தான் தப்பு நடக்குது. போய் செக்கப் பண்ணிவிட்டு மருந்தெல்லாம். அண்ட் இன்னொன்று வந்து மருந்தை பற்றி நிறைய பேர் பயப்படுறாங்க. மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட், இது சொல்லி 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 எல்லாரும் பயப்படுறாங்க. மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், வியாதினாலே சைடு எஃபெக்ட் வராதா? வியாதி கண்ட்ரோல் பண்ணலைன்னா கிட்னி போயிடுது, அது போயிடுது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா மருந்தை ப்ளேம் பண்ணுறாங்க, சுகரை ப்ளேம் பண்ணல. ஸோ மருந்து வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் டோஸுக்கு மேலே எடுத்தால் தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் டாக்டர் சொன்னார்னா நிறுத்துங்க, வேண்டாம் இப்போ சரியாகி போயிடுச்சுன்னா நிறுத்திக்கலன்னா அதை கண்டினியூ பண்ணி. சர்க்கரை நோயாளிகள் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை டாக்டரை பார்க்கறது நல்லது? 3-4 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்தில் ஒரு 2-3 தடவை பார்த்தா, மினிமம் பார்த்தா அது போதும். நன்றி டாக்டர். சர்க்கரை நோய் தொடர்பான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிச்சயமா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நேயர்களுக்கும். நன்றி, ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.